Good morning. Today we are going to see about the plant cell. What is a plant cell? Plant cell or eukaryotic cell that vary in several fundamental factors from other eukaryotic organisms. Both plant and animal cells contain a nucleus along with similar organelles. One of the distinctive aspects of a plant cell is the presence of cell wall outside the cell membrane. This is the diagram of plant cell. Observe the plant cell. What are the parts involved in the plant cells? Cell wall, cell membrane, ribosome, vacuoles, chloroplast, Golgi vasculus, Golgi apparatus, mitochondria, nucleus, nucleus, and etc. Okay. It is usually larger in size. எப்படி இருக்கும் பிளான்ட் செல்னால் லார்ஜராக இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் இன் நேச்சர் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிளான்ட் செல் ஹாவ் செல் வால். பிளான்ட் செல் என்ன இருக்குது? செல் வால் இருக்குது, செல் மெம்ப்ரெயின் இருக்குது. செல் வால்னால் என்ன? சுவருன்னு சொல்லுவாங்க, அது செல்லோட சுவருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் செல் மெம்ப்ரெயின் இருக்குது, குளோரோபிளாஸ்ட் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் எதுக்குன்னா குளோரோஃபில் கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு. அது என்ன கண்டென்ட் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா க்ரீன் கலரில் இருந்தால் தான் அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி. அந்த குளோரோஃபில் அந்த கண்டென்ட் என்ன யார் கொடுக்குறா அப்படின்னா இந்த செல்லில் ப்ரெசென்ட்டாக இருக்க குளோரோபிளாஸ்ட் தான் கொடுக்குது. பிளான்ட் செல் ஹாவ் லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்குது. இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வேக்யூல்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி இது வந்து அந்த செல்லோட ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து சென்ட்ரியோல்ஸ் கிடையாது, ஆப்சென்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னென்ன செல் காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதோட ஒவ்வொரு வேலையும் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? செல் வால் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஷேப் டு த செல். என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்ணும், இந்த ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணும். ஒரு தூண்டு மாதிரி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் பண்ணும். அது வெளியேருந்து எந்த ஒரு இதுவும் அதுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதுதான் வந்து ஷேப், அந்த செல்லுக்கு அதுதான் வந்து ஷேப் கொடுக்கும். இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றுறோம், அந்த தண்ணி ஷேப்பில் தானே இருக்குது அந்த அந்த கிளாஸ் ஷேப்பில் தானே அந்த தண்ணி இருக்குது. அந்த மாதிரி அந்த செல்வால் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் உள்ளே இருக்கிறதுலாம் என்ன பண்ணும்? அதோட கண்டெய்ன் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ட், பாக்டீரியல் அண்ட் சம் ஃபங்கல் செல்ஸில் கூட செல்வால் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இன்சைட் த செல் மெம்பரேன் வேறு மெட்டபாலிக் ப்ராசஸஸ் அக்யூர். ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் அது எப்படி இருக்குமா? ஜெல்லி மாதிரி இருக்குமா? ஓகேங்களா? இப்போ ஒரு முட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுறது? அந்த கரு எல்லோ கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஒயிட் கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க, ஜெல்லி மாதிரி. அதுதான் வந்து சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ்னால் என்ன? நியூக்ளியஸ் தான் வந்து செல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஏஜென்ட். இப்போ வந்து நம்மளோட பிரெயினை வந்து நம்ம உடம்பை வந்து பிரெயின் தான் வந்து என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு பிரெயின் தான் வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் மெம்ப்ரெயின்னா என்ன? டபுள் மெம்ப்ரெயின் ஸ்ட்ரக்சர். அதாவது நியூக்ளியஸை சுற்றி இருக்கும். சரிங்களா? டபுள் மெம்ப்ரெயினாக இருக்கும். அதுதான் என்ன பண்ணுது? மெட்டீரியல்ஸை, அந்த உள்ளே இருக்க மெட்டீரியல்ஸை உள்ளேயும் வெளியும் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செல் மெம்ப்ரெயின் என்ன பண்ணுதுன்னா செல் மெம்ப்ரெயின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம். தின் செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின் சரௌண்டிங் த செல். ஓகேங்களா? ரெகுலேட்டிங் த மூவ்மெண்ட். இதுவும் அதே மாதிரி தான், என்னது? சப்ஸ்டன்ஸை இன் அண்ட் அவுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேக்யூல்ஸ் வந்து மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இன்வால்வ் இன் ஸ்டோரேஜ், ரீசைக்ளிங் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேக்யூல்ஸ் என்ன பண்ணுன்னு சொன்னேன்? ஸ்டோரேஜ் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது மட்டும் பண்ணல, இது வந்து ரீசைக்கிளும் பண்ணுது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எதுலன்னா பிளான்ட் செல்லில். இதுதான் என்ன பண்ணணும்னா எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ண செல்ல. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு மீதி கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.